கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இது ஒரு ஆர்சிபி ஸ்பெஷல் வீடியோ. ரோட் டு ஃபைனல் இவ்வளவு தூரம் கடந்து வந்த பாதை, டீம்ல இதெல்லாம் சரியா போயிருக்கு, இவ்வளவு தூரம் அவங்க வந்ததுக்கு மெயின் ரீசன்ஸ் என்ன அப்படிங்கறத அதையும் கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ டீம்ல நிறைய பேரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல கோச் ஆண்டி ஃபிளாரை பத்தி பேசி ஆகணும். நிறைய பேருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குறீங்க, டீம் அப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அப்படி பண்றாங்க, தினேஷ் கார்த்திக் பர்ஃபெக்டா ஸ்கெட்ச் போட்டாரு, ஆக்ஷன்ல டீம் சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டி ஃபிளாருடைய கோச்சிங் திறமை, அவரு சூஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ், அவரு சூஸ் பண்ண வீரர்கள் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத ரொம்ப முக்கியம். பேக் எடுத்துட்டு மேட்சுக்கு நடுவுல ஒரு கோச் வந்துட்டு மேக்ஸிமம் இப்படி வந்து பார்த்தே இல்லை. ஸோ அவங்களுடைய கிட் எடுத்துட்டு வந்து பக்கத்தில் நின்று அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு தண்ணியும் கொடுத்து அட்வைஸும் பண்ணி இப்படி பண்ணுங்க, ரிமைனிங் ஓவரை வந்துட்டு இப்படி ஆடுங்கிற மாதிரி பார்த்தோம். ஐ மீன் இந்த மேட்ச் கிடையாது, இதுக்கு முன்னாடி மேட்ச் க்ரூசிலா ஜிதேஷ் சர்மா சேஸ் பண்ணும்போது 50 அடிச்சதுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணாத, பொறுமையா நில்லு, இங்க நின்று சேஸ் பண்ணி முடிச்சு கொடு, நீ தான் முடிச்சு கொடுக்கணுங்கிற கான்பிடென்ட்டை அவருக்கு கொடுத்தாரு. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமா அவர் அந்த க்ரூசியல் 80+ அடிக்க வச்சதுன்னு நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி அவர் பண்ண சாதனைகள் உங்களுக்கு தெரியுமா? ஆண்டி ஃபிளாரை பத்தி நான் டீடைல் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இங்கிலாண்டை நம்பர் 1 டெஸ்ட் சைடா கொண்டு வந்தாருங்க. அது மட்டும் இல்லாம ஆசஸ், அதாவது ஆஸ்திரேலியாவுல போய் ஆசஸ் வின் பண்ணி கொடுத்திருக்காரு அவங்களுக்காக. அண்ட் டெஸ்ட் சீரியஸ் இந்தியாவுல வந்து வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது அந்த ஒரு டீமோட பார்ட்டி இருந்தாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிஞ்சது. அண்ட் பாகிஸ்தான் பிரீமியர் லீக் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம 100 நடத்திட்டு இருக்காங்க இங்கிலாந்து, அதையும் வின் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி UAE-ல IL T20 குல்ஃப் ஜெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் இருக்கும், அந்த டீமையும் பார்த்தோம் அப்படின்னா வின் பண்ணி தந்தாரு. அவரு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸ் பக்கம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் அவர் கோச் பண்ற டீமை செமிஃபைனல் இல்லைன்னா ஃபைனலுக்கு கொண்டு வந்து நிறுத்துவாரு. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். போன சீசன் செமிஃபைனல், அதாவது குவாலிஃபயருக்கு RCB கூப்பிட்டு வந்தாரு. இந்த சீசன் ஃபைனலுக்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. ஸோ அன்சங் ஹீரோ. நீங்க நிறைய பேரை பத்தி பேசுறீங்க, நிறைய பேரை பத்தி பாராட்டுறீங்க. நீங்க பாராட்ட வேண்டிய மிக முக்கியமான ஆள் ஆண்டி ஃபிளார். இவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் டீமுடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கறத மாறிச்சு. நிறைய பேரை வந்துட்டு உள்ள எடுத்தாங்க. டிஃப்ரெண்டான ஒரு RCB டீமை, பலம் வாய்ந்த ஒரு RCB டீமை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஆண்டி ஃபிளார் தான் காரணம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த ரோலை பண்ண தவறுனாங்க. ஆனா இந்த தடவை அவங்க மிஸ்டே ஆகல அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்ட ஸ்கெட்ச் எல்லாமே இப்போ வரைக்கும் பெர்ஃபெக்டா போயிருக்கு. 1 ஸ்டெப் க்ளோசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி RCB-ல இன்னொரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோட் டு ஃபைனல்ஸ். இது வரைக்கும் அவங்க கடந்து வந்த பாதையில ஏகப்பட்ட மேட்ச் வின் பண்ணாங்க, இடையில ஃபியூ மேட்சஸ் லாஸ் பண்ணாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒவ்வொரு பிளேயரும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா கொடுத்தாங்க. இது வரைக்கும் இவன் புவர் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ, இவனை வெளியில தூக்கிருங்கன்னு சொல்லி ஒரு பிளேயரை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்குவாட்ல கண்டிப்பா இவரை கூட சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி டாப் டு பாட்டம், மேல பினிஷர் இருக்கு, ஐ மீன் டாப் ஆர்டர்ல இருந்து கீழே பினிஷர் வரைக்கும் பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் எல்லாருமே சைன் பண்ணிருக்காங்க. எஸ் தயால் ஒரு சில ஓவர்ஸ் நியூ பால்ல செமையா போட்டிருக்காரு. புவி மிக முக்கியமான மேட்சை வந்துட்டு நெயில் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏஸ்லுட் சொல்லவே வேணாம், அவர் 10 நாளுக்கு அப்புறம் தூங்கி எந்திரிச்சு விளையாடுப்பா அப்படின்னு சொன்னாலுமே அந்த அளவுக்கு செமையா விளையாண்டுட்டு இருக்காரு. டாப் ஆர்டர் ஃபில் ஷாட் இல்ல விராட் கோலி, 2 பேர்ல யாரோ நின்று கிரிப் ஆடி இருக்காங்க. 2 பேரும் நின்று ஒரு சில மேட்சஸ் கிரிப் ஆடி பவர் பிளேல அதிகபட்சம் 50 ரன்னுக்கு மேல கன்சிஸ்டன்டா அடிச்சிருக்காங்க. அதுதான் இங்க நம்ம பார்க்கணும். பவர் பிளேல 50 ரன்னுக்கு கம்மியா வரல. அந்த ஒரு மழைனால பாதிக்கப்பட்ட மேட்ச் தவிர மத்த எல்லா மேட்சுமே பார்த்தோம் அப்படின்னா செமையா பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம மிடில் ஆர்டர் ஒருத்தர் அவுட் ஆனா கூட திடீர்னு படிக்கல் நம்ம நல்லா ஆடி பார்த்தோம். அண்ட் ரொம்ப முக்கியமா மயங்க் அகர்வால் இப்ப வந்தாரு. அவர் பேட்ல இருந்து ஒரு 22 பாலுக்கு ஒரு 44 45 ஒரு க்ரூசியல் நாக் பார்த்தோம். ஜிதேஷ் சர்மா முக்கியமான மேட்ச் வந்துட்டு செம்மையா வந்துட்டு சைன் பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்ப முக்கியமா ரஜத் பட்டிதர் இடையில ஒரு ஃபியூ மேட்ச் CSK கூட ஓப்பனிங் மேட்ச்ங்கிற மாதிரி நிறைய மேட்ச் அடிச்சு தந்தாரு. ஸோ ரொமேரியோ சப்போர்ட் CSK கூட செம்மையா ஆடி இருக்காரு. டிம் டேவிட் ஒரு சில மேட்சஸ் பார்த்தோம் அப்படின்னா செம்மையா பினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஸோ இந்த அளவுக்கு டாப் டு பாட்டம் சூப்பரா ஒர்க் பண்ணி தான் அவங்க இந்த ரோட் டு ஃபைனல், இந்த ஃபைனல் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். இதை தாண்டி ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மேட்ச்ல ஒருத்தர் மட்டுமே மேக்ஸிமம் கன்சிஸ்டன்டா பிளே ஆஃப்ல வந்துட்டு குவாலிஃபை ஆகிறதுக்கு முன்னாடி அவார்டெல்லாம் வாங்குறத நம்ம பார்த்திருப்போம், மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாம். ஆனா இந்த தடவை ஒவ்வொருத்தரும் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. மேக்ஸிமம் விராட் கோலி ஒரு மேட்ச், சுயாஸ் சர்மா போன மேட்ச், குர்னால் பாண்டியா 2 மேட்ச், ஃபில் ஷால்ட் 2 மேட்ச், பட்டிதர் ஒரு மேட்ச், ஸோ படிக்கல் ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 8 டிஃப்ரெண்ட் மேன் ஆஃப் த மேட்சஸ் வந்திருக்கு. இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் RCB-யோட ஃபுல் பொட்டன்சியல் என்ன. இது ஒரு கம்ப்ளீட் சைடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. இருந்தாலும் 2016 கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஸோ அதைத்தான் பார்த்தோம் அப்படின்னா ஏபடி வெளியே சொல்லியிருந்தாரு. நேற்று மேட்சுக்கு வந்திருந்தாருங்க, நானும் இந்த மாதிரி தான் குவாலிஃபயர்ல நாக்காடி ஃபைனல் போனோம். ஸோ ஃபைனல்ல நாங்கள் சொதப்பனோம், இன்னைக்கும் மறக்க முடியாத மூமெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மூமெண்ட்டை மறக்கணும் அப்படின்னா இந்த தடவை கண்டிப்பா கப் அப்படிங்கறத அடிச்சாகணும். RCB-க்கு ஈஸியா எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலுமே அந்த ஃபைனல் அப்படிங்கிற டைமை எப்படி அணுக போறாங்க? ஃபியூ மேட்சஸ் லாஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபியூ மேட்சஸ் எதனால லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா
டாப் ஆர்டர்ல அவங்களுடைய ஃபில் சால்ட் அண்ட் விராட் சீக்கிரம் அவுட் ஆகி பார்த்திருக்கோம். மிடில் ஆர்டர்ல ரன் வராம அவங்க லாஸ் ஆகி பார்த்திருக்கோம். அண்ட் பவுலிங்ல சொதப்பி லாஸ் ஆகி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த 3 விஷயங்களை அவங்க ஃபைனல் போறக்கு முன்னாடி கம்ஃபர்டபுளா எல்லாத்தையுமே வந்துட்டு மாத்தி ஆகணும். அவங்களுக்கு 4 நாள் பக்கம் டைம் இருக்கு. ஜூன் 3ஆம் தேதி தான் ஃபைனல் அப்படிங்கும் போது நல்லா பயங்கரமா ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். ஸோ அவங்க கையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. அகமதாபாத்ல போய் ஜாலியா டென்ட் போட்டுட்டு ஒரு 2-3 நாள் பார்த்தோம் அப்படின்னா ஜாலியா ஓரளவுக்கு இருந்துட்டு அந்த பிச் ட்ராக் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஸோ எல்லாருமே ஃபுல் ஃபார்ம்ல வர வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனலுக்கு யார் வரப்போறாங்கிறத கேள்வி. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஜிடி மேட்ச் நடந்து முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் மும்பைக்கு செம்ம அட்வான்டேஜுங்க. ஆனா ஜிடி இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாலுமே ஜிடி ஃபைனலுக்கு வந்தா ஆர்சிபிக்கு கொஞ்சம் ஈஸியான விஷயமா போயிடும். ஏன்னா அவங்களுடைய டாப் ஆர்டர் மட்டும் தூக்கினா போதும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு குஜராத் டைட்டன்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. பட் அவங்களுடைய டாப் ஆர்டர் நின்று ஒரு 100க்கு மேலே அடிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக 200க்கு மேலே போட்டுருவாங்க. அதை தான் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. பட்லரும் இல்லை. இதுவே மும்பை இந்தியன்ஸ் அண்ட் பஞ்சாப் வந்தா கொஞ்சம் டஃப் தான். மும்பை இந்தியன்ஸ் வந்தா ஓரளவுக்கு டஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பஞ்சாப் வந்தாலுமே அதே டஃப் இருக்க தான் போகுது. ஸோ எனிவே இவ்வளோ தூரம் வந்த ஆர்சிபி அந்த ஒன் ஸ்டெப்பை எப்படி அணுக போறாங்க, ஐபிஎல் டிராஃபி வருமா வராதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கை. ஸோ ஆர்சிபியை பற்றி ஒரு நல்ல வீடியோ போட சொன்னீங்க, போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலில் எந்த மாதிரியான பிளான்ஸ் இருக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். அண்ட் எலிமினேட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய ரிவ்யூ வீடியோ இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க.